இந்தியாவின் முதல் மாவட்டமாக உருவாக்கப்பட்ட சேலம் மாவட்டம் இன்று 235வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. காவிரி நதியும் கனிம வளமும் கருணை உளமும் நிறைந்த சேலம் மாவட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மலைகள் சூழ்ந்த மாநகரமான சேலம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரமாகும். 1000 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த சேலம் 234 வருடங்களுக்கு முன்பு 1792ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் முதல் மாவட்டமாக உருவானது. அதுவரை இராணுவம் மற்றும் வியாபாரத்தில் மட்டும் கவனம் செலுத்திய ஆங்கிலேயர் நிர்வாக ரீதியில் உருவாக்கிய முதல் மாவட்டமாக சேலம் திகழ்கிறது. சேலத்தின் வரலாற்று பின்னணி அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடியது என்கிறார் சேலம் வரலாற்று சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் பாபு ஷானவாஸ் கான். அதாவது சேலம் மாவட்டம் உருவானதுக்கான காரணம் 3வது மைசூர் போர். பிரிட்டிஷ்காரர்களால் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்படுகிறாரு. மிகப்பெரிய இடங்களை திப்பு சுல்தான் தோற்றதுனால கிடைக்குது, பிரிட்டிஷ்காரர்கள் கிடைக்குது. 7532 சதுர கிலோமீட்டர் இடத்த கைப்பற்றுறாங்க. அந்த கைப்பற்ற இடத்த காப்பாற்ற நிர்வாகத்துக்காக முதல் மாவட்டத்தை உருவாக்குறாங்க. இந்தியாவிலே முதல் மாவட்டமாக உருவாக்குறாங்க. இந்த முதல் மாவட்டத்தினுடைய கலெக்டராக அலெக்சாண்டர் ரீட் இருக்காரு. அப்போ சேலம் மாவட்டத்தினுடைய தலைமையிடமாக திருப்பத்தூர் இருந்தது. அதற்கு பின்னாடி சேலம் இந்த மாதிரி பல மாவட்டங்களாக பிரிந்தாலும் நாம் எல்லாமே சேலம் மாவட்டம் உருவான இடத்துல இந்தியாவின் முதல் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர்களாக இருக்கும். இது நமக்கு பெருமை. காவிரி டெல்டா பாசனத்தின் வளம் குன்றாமல் பாதுகாக்கும் மேட்டூர் அணை வேறெங்கும் இல்லாத சிறப்பாக நகரப்பகுதியிலிருந்து 45 நிமிடத்தில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ள சுற்றுலா தலமான ஏற்காடு, பெயரை கேட்டவுடனே தித்திப்பை வழங்கும் சேலம் மாம்பழம், புவி அமைப்பியல் ஆய்வாளர்களின் சொர்க்கமாக திகழும் கனிம வளம் என எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட சேலம் மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கு ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, கரூர், திருப்பத்தூர் என பல்வேறு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்திய சுதந்திர போரில் முக்கிய பங்காற்றிய இடமாகவும் சேலம் திகழ்கிறது. இந்திய சினிமாவின் முன்னோடியாக திகழ்ந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் இன்றைக்கும் சேலத்தின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது. சேலம் மண்டலத்தில் கிடைத்த அனார்த்தசைட் பாறையின் துகள் வடிவம் நிலவின் மண் மாதிரியாக பயன்படுத்தப்பட்டதால் இன்றைக்கு நம்மால் நிலவில் கால்பதிக்க முடிந்துள்ளது. வளமான பெரும் நிலப்பரப்பாக 234 வருடங்களுக்கு முன் திகழ்ந்த சேலம் மாவட்டம் பழமை மாறாமலும் புதுமைக்கு அடையாளமாகவும் இன்றைக்கும் இருப்பது கூடுதல் சிறப்பாகும். எழில்மிகு ஏற்காடு, விவசாயிகளுக்கு ஏற்றம் தரும் மேட்டூர் அணை, இரும்பின் தரத்தை உலகிற்கு உணர்த்தும் சேலம் உருக்காலை என எண்ணற்ற அடையாளம் இருந்தாலும் பாசமும் பண்பும் நிறைந்த மக்கள்தான் சேலத்தின் நிரந்தர அடையாளம் என்றால் அது மிகையல்ல. ஏனென்றால் இது சேலம் மட்டுமல்ல, நட்பெனும் உறவுகளால் கட்டப்பட்ட வாழ்க்கை பாலமும் தான். டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.